பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். வரலாறு. ஒரு காலத்தில் நினிவே என்ற ஊரில் மக்கள் வாழ்ந்தார்கள். அங்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பினா. அவர்களின் பணியை என்ன? அந்த மக்களிடம் சொல்ல வேண்டும், ஒரே இறைவன் அல்லாஹ், அவனை மட்டும் வணங்குங்கள். மக்கள் மறுத்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பல வருடங்கள் அவர்களை அழைத்தார்கள். ஆனால் மக்கள் கேட்டுக்கொள்ளவில்லை. அவர்கள் சிலை வழிபாடு, தவறான வாழ்க்கையெல்லாம் விட்டுவிடவில்லை. இதனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் வருத்தப்பட்டார்கள். மனம் உடைந்து கோபமாக அந்த ஊரை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அல்லாஹ் அனுமதி இல்லாமல் வெளியேறியது ஒரு தவறு. கப்பலில் நடந்த சம்பவம். அவர்கள் ஒரு கப்பலில் ஏறினார்கள். அந்த கப்பல் நடுவில் சென்றபோது கடலில் பெரிய புயல் வந்தது. கப்பல் மூழ்கும் நிலைக்கு வந்தது. அதனால் மக்கள் சொன்னார்கள், ஒருவரை கடலில் போட்டால்தான் கப்பல் லைட் ஆகும். அவர்கள் சீட்டு போட்டார்கள். அது யாருக்கு வந்தது தெரியுமா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே வந்தது. 3 தடவை போட்டாலும் அவர்களுக்கே வந்தது. அதனால் அவர்கள் தாமாகவே கடலில் குதித்தார்கள். கடலில் விழுந்தவுடன் ஒரு பெரிய மீன், வேல் வந்து அவர்களை விழுங்கியது. மீன் வயிற்றுக்குள் இருள், கடலின் அடியில் இருள், 3 இருள்கள், இரவு, இருள், கடல். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பவர்ஃபுல் டூவா. அந்த நேரத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்தார்கள், நான் தவறு செய்தேன். அவர்கள் அழுது கொண்டு இந்த துவா சொல்ல ஆரம்பித்தார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினத் ஸாலிமீன். அல்லாஹ் கருணை. அவர்கள் மனம் நெகிழ்ந்து மன்னிப்பு கேட்டதால் அல்லாஹ் அந்த மீனுக்கு கட்டளை கொடுத்தான், அவனை வெளியே விடு. மீன் அவர்களை கடற்கரையில் உமிழ்ந்தது. அப்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் பலவீனமாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருகில் ஒரு செடி வளரச் செய்தான். அது அவர்களுக்கு நிழலும் உணவும் கொடுத்தது. மக்களின் மாற்றம். இதற்கிடையில் தங்கள் தவறை உணர்ந்தார்கள். அவர்கள் எல்லாரும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களை தண்டிக்கவில்லை. பிறகு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்து பார்த்தபோது அவர்கள் அனைவரும் நல்லவர்களாக மாறியிருந்தார்கள். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, தவறு செய்தாலும் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் மிகவும் கருணையுள்ளவன். கஷ்டமான நேரத்தில் துஆ மிகவும் சக்தி வாய்ந்தது. கோபத்தில் முடிவெடுக்கக்கூடாது. அல்லாஹ் மீது நம்பிக்கை விட்டுவிடக்கூடாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கதை நமக்கு ஒரு பெரிய பாடம். எந்த இருளிலும் இருந்தாலும் அல்லாஹ்வை அழைத்தால் ஒளிவரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற இஸ்லாமிக் வீடியோஸ் பார்க்க நம்ம இஸ்லாமிக் பாத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.